இன்னைக்கு சனிக்கிழமை ஜெய்குட்டிக்கு ஸ்கூல். வழக்கம் போல ஜெய்குட்டி நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டான். சாரு ரெடி ஆகி ஸ்கூல் போற வரலையுமே மேடம் வந்து எந்திரிக்கவே இல்லை. குட்டிமா வந்து தூங்கிட்டே இருந்தாங்க. நாம என்னங்க வழக்கம் போல எந்திரிச்சு சமைச்சு முடிச்சு ஊட்டு வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சனிக்கிழமை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுன்னா கொஞ்சம் பரபரப்பாகவே செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா அவரைப்பருப்பு குழம்புங்க. அவரைப்பருப்பு அப்படிங்கிறது அந்த மொச்சன்னு சொல்லுவோம்ல, அந்த மொச்சக்கொட்டையை வந்து ரெண்டா உடைச்சாங்க அப்படின்னா அது பேர் அவரைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தயிர் கொஞ்சம் இருந்துச்சு. தயிர் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவோம். 2 குழந்தைங்களுக்குமே தயிர் வந்து பிடிக்காது. 4-5 நாளைக்கு முன்னாடி வாழைத்தார் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி மூடி வச்சிருந்தாங்க. அது நல்லா பழுத்துருச்சு. இதோட தோல் தான் இந்த கலர்ல இருக்கும். ஆனால் உள்ள வந்து பழம் நல்லா தாங்க இருக்குது. இந்த பழத்தோட பேர் வந்து மொந்த வாழைன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த பழத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேடம் எவ்வளவு சலுப்பா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தலைக்கு குளிச்சிருந்தாங்க. தூங்கி எந்திரிக்கும் போது தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு போட்டுருச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த தலை சீவரது மட்டும் பெரிய கஷ்டமா இருக்கும் போல. ஆனா குட்டிமாவுக்கு இப்ப நல்லா முடி வளர்ந்துருச்சா, அதனால ரொம்ப சிக்கு போடுதுங்க. குட்டிமாவுக்கும் இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னா 8:15 அழகா ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால மேடம் 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு வேற சடோனா ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே இன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்க போது. குட்டிமாவை இன்னைக்கு ஃபுல் டே வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலங்க. இதை நீங்க கவனிச்சிங்களா? எனக்கு முடி பாருங்க நல்லாவே வளர்ந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஆமான்னு தோணுச்சுன்னா ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் கொடுத்துருங்க.